ஹாய் ஆல். நம்ம இப்போ ஸ்பெஷலான பீஃப் கறி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கலாம். வதக்கிட்ட பிறகு ஜஸ்ட் நான் வந்து வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா அதை வந்து சிம்மில் விட்டுறணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. அதை ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கி ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்குவோம். வதக்கிட்ட பிறகு சைடில் ஆல்ரெடி நான் வந்து பீஃப் வந்து ஒரு 6 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இதில் அப்படியே ஆட் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே அது நல்லா வேகிடுச்சான்னு பார்த்துட்டு மசாலா நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம அதை அப்படியே சும்மா 5 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷாப்ஸில் ரெடிமேட் அவைலபிளாக இருக்கிற தேங்காய் பால் 1 ஸ்பூன் அப்படியே சும்மா மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கி வச்சுட்டோம்னா ஸ்பெஷலான பீஃப் கறி ரெடி.